ஹலோ காய்ஸ், இதுதான் புத்துப்பட்டு ஐனாரப்பன் கோயில். பார்த்துங்க, நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்க போதெல்லாம் தெரில, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் தான் இதுவும். இந்த கோயில் என்ன ஃபேமஸ்ஸு? ஐனாரப்பன் பாரம்பரிய ஃபெமிலியரான கோயில் வந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வருது இது. அப்படியா? வேறு எல்லாமே ஐனாரப்பன் வந்து வேண்டது எல்லாரையும் வந்து நிவர்த்தி பண்ணுறாரு. பரவாயில்ல, இவ்வளோ ஒருத்தர் தெரிஞ்சுது. ஆடி மாதம் தான், ஆடி மாதம் முதல் திங்கள் திருவிழா இருக்குது. இந்த பொம்மைலாம் ஏன் வச்சுக்கிறானே தெரில. உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் போகணுமா? இதுண்ணா இதே ஒருத்தர் போகிறார்ல, அவர் தான் வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லி என்னை இட்டுன்னு வரவர். அவர் மூஞ்சியை ரிவீல் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாம். நேராக தெரியுதா? அது ஒரு கோயில் தெரியுது, எனக்கே தெரியல. ஜூம் பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு இந்த கோயிலை நம்ம ஃபேமிலிக்காக ஒரு பூஜை போட்டு வரோம். இந்த கோயிலோட சிறப்பு வேறு என்ன இருக்குதா? திங்கக்கிழமை தான் கூட்டமாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை வந்துட்டாங்க, க்ரௌடு இல்லை. அதான் இப்போ நம்ம வந்து நல்ல நேரம் அதான் நினைக்கிறேன். அதானே? கம்பி எல்லாம் போட மாட்டாங்கப்பா. அவன் போய் மோதிரம் மேய்க்கிறான், கம்பியில் போட்டான். சரி, ஓகே. காலபைரவர் இதே இப்போ காலை சொன்னிருக்கிறாரு. அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் பொங்கல் வைக்கிற இடம், பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அவ்வளோ கூட்டம் வரப்பா, காலையில் இடம் முடியாது. பரவாயில்ல, ஆனால் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது கோயில். என்ன வருதுன்னா, இந்த ஏப்ரல் 13, 14 வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடும். அதுமாரியில் வந்து நம்ம டைரெக்டாக சாமி பார்க்குறோம், சாமி கும்பிட்றோம், போயிட்டே இருக்கோம். பரவாயில்ல, இடம்லாம் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக சூப்பராக தான் இருக்குது. காட்டினே வர நெடுக்கு ஃபுல்லாக சாத்திட்டு இருக்குது. நான் வந்து நேராக இல்லை, ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டால் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருந்தது உங்களுக்கு. சரி, செப்பல் விட்டு வைப்பலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக வேண்டியதானா? பரவாயில்ல, நல்லா பெரிய கோயில் தான் உங்களுக்கு. இது சாப்பாடு போடுற இடமா? பரவாயில்ல, நல்லா பெரிய கோயிலாக தான் இருக்குது. அது உங்களுக்கு ஒன்று தெரியுதா? டெராஸ் மாதிரி. அதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. எப்படிண்ணா போனா? பரவாயில்ல, பழைய கோயிலெலாம் போல இது. வீடியோலாம் எடுக்கலாமாண்ணா? எடுக்கக்கூடாதா? வீடியோ எடுக்கலாமா? பேசிட்டு வரானான்னு தெரில. பரவாயில்ல, நல்லா கோயிலில் நல்லா சூப்பராக டீசெண்டாக தான் இருக்குது.
இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் கோயிலில் வச்சுருந்தாங்க. அது சாமி படைக்கக்குள்ள அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டா நல்லா இருக்குது. இதுதான் வந்து அந்த ஐனாரப்பன் தெரியுதா, புத்துப்பட்ட ஐனாரப்பன் சொல்லுவாங்க. அது சாமி கும்பிட்டுங்க. நான் விபூதி இருக்கு வச்சு கொட்டு கூட இல்லை. இவங்களே கேமரா வேறு வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளெல்லாம் பார்த்தேல. வாங்க கொஞ்சம் அள்ளிட்டு வாங்க. தானே பார்ப்பேங்க. அப்படியே போயிட்டேன். இதில் கொஞ்சம் அள்ளி போடுவேன். இது நீ அள்ளி போடாமலே இருக்கலாம்ல. இது நம்ம கோயிலுக்கு வந்தது ஃபஸ்ட் டைம் தான். இருக்கிற ஓவியம் கலர்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் பண்ணியிருக்காங்க அவ்வளோ. இது இதெல்லாம் என்ன கல்லால் கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கால பைரவர் ரொம்ப கொடூரமாக இருக்கிறார், என்னன்னு தெரில. சிவனும் பார்வதி இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச முதல் கடவுள் விநாயகர். இப்படிலாம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம பக்கத்துலேயே கொஞ்சம் கிட்டே பார்க்குறோம். அப்படியே விநாயகர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போக முடியும். கோயில் நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. நான் அந்த கோயிலுக்கு வந்தது ஃபஸ்ட் டைம் தான். நீங்கள் யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் கோயில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து முருகர், ஆறுபடை வீடு முருகர் தெரியுதா. ரொம்ப இருட்டாக எனக்கே ஒன்றும் தெரியல. இப்போ தான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கோயிலில் நல்லா பெயிண்டிங்லாம் அடித்து நல்லா சூப்பராகவே இருக்குது. எல்லா கோயிலுமே ஒரு கிணறு இருக்கும். ஆனால் இந்த கிணறு மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்குது, என்னன்னு தெரியல. தெராஸ் இருக்குது. அது நம்ம எதனா வேண்டிக்கிட்டால் அந்த தெராஸுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா, எடைக்கு எடையாக அரிசி இல்லை எப்படி சொல்கிறது, அவங்க என்ன வேண்டியிருக்காங்களோ அதை வச்சுப்பாங்க எடைக்கு எடையாக. புத்துப்பட்டு ஐனாரப்பன் கோயில் பார்த்துட்டிங்களா. தமிழ்நாட்டு அறங்காவலர் வருது. இவங்க எல்லாருமே வந்து அந்த புத்துப்பட்டு ஐனாரப்பன் கோயிலில் பாருங்கள் நிறைய பேர் பத்திரிக்கைலாம் வச்சு கும்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியரான கோயில் போல இருக்குது, நமக்கு தான் தெரில. இவங்க எல்லாருமே ஐனாரப்பன் தான். ஆனால் யார் இவங்க எல்லாருமே ஐனாரப்பன் அவங்க அப்படி இதில் வந்தது தான் புத்துப்பட்டு ஐனாரப்பன் கோயில். இது மாரியம்மன் நினைக்கிறேன், தெரியுதா. பார்த்தவங்க எல்லோரும் ஓகே. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய் பாய்.